வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடில 2025 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 39,481 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுல மேக்ஸ்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மேக்ஸ் சுத்தமாக வரவே செய்யாது. ரீசனிங் போட்டுருவாங்க, ஜிகே போட்டுருவாங்க, அதை மேக்ஸ்ல திணறுவாங்க. ஸோ மேக்ஸ்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் உங்க வேலையை வந்து என்ன ஆக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இந்த மேக்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தேவை அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வேணா எப்ப வேணாலும் வந்து எங்க ஸ்டூடெண்ட் கிட்டேயே ஃபீட்பேக்லாம் கேட்டு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும். எங்க இன்ஸ்டியூட் இல்லைங்க, நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் முதல்ல போய் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபீட்பேக் கேளுங்க. அப்படி பிடிச்சிருந்தா நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? சும்மா போன உடனே ஃபீஸ் கட்டி என்ன பண்ணாதீங்க, ஒரு அகாடமில போய் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க, சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த மேக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ மேக்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல நம்பர் சிஸ்டத்துல இருந்து என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் சிஸ்டம் இதான் பேசிக் டாபிக், சரியா? அடுத்தது நீங்க படிக்க வேண்டியது வந்து என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து நீங்க படிக்க வேண்டியதுதான் சிம்பிளிஃபிகேஷன், சரியா? ஸோ இதுலதான் உங்களுக்கு வந்து டெசிமல்ஸ் வரும், சப்ஸ் அண்ட் இண்டிசஸ் வரும். ஸோ அதோட பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ரொம்ப நீங்க இன்டெப்தா நீங்க என்ன பண்ண வேணாம், படிக்க வேண்டாம், சரியா? ஸோ நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதுல வந்து நமக்கு எப்போதுமே ஒரு கொஸ்டின் என்ன பண்றாங்க, கண்டிப்பா கேட்கறாங்க, சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதான் பேசிக்ஸ்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போதுமே பேசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ பேசிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய டாபிக் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் ஆவரேஜ். ஸோ இந்த 3 டாபிக் நீங்க படிச்சுட்டாலே மேக்ஸ்ல மேக்சிமம் நீங்க வந்து கவர் பண்ண மாதிரி. இது மூணுமே எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன இருக்கும், அப்ளிகபிளா இருக்கும். இல்ல கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க, 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க, சரியா? ஸோ இதை படிச்சு முடிச்சுட்டு நீங்க வரக்கூடிய இடம் தான் வந்து என்ன அப்படின்னா மென்சுரேஷன். என்ன டாபிக், மென்சுரேஷன், அளவியல் சொல்லுவாங்க. மென்சுரேஷன், அளவியல், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா ஒரு 3 கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லயும், சரியா? ஸோ பர்சன்டேஜ்னா சதவீதம், ரேஷியோனா விகிதம் மற்றும் விகித சமம், ஆவரேஜ்னா சராசரி, சரியா? ஸோ இந்த 3 டாபிக் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க படிக்கக்கூடியது மென்சுரேஷன், இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், தமிழ் என்ன சொல்லுவாங்க இதுக்கு, நேரம் மற்றும் வேலை, வேகம், தூரம், காலம் சொல்லுவாங்க. வேகம், தூரம், காலம், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ இதை முடிச்சுட்டு நீங்க படிக்கக்கூடிய டாபிக் வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சரியா? ஸோ இந்த 2 சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட். இது வந்து நீங்க பர்சன்டேஜ் படிச்சாலே ஓரளவு என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் இதுல இருந்து எப்போதுமே என்ன பண்றாங்க, 3 கொஸ்டின் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்னது, லாபம் மற்றும் நஷ்டம். டிஸ்கவுண்ட் வந்து என்னது, தள்ளுபடி. ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிஐ, சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஆவரேஜ். ஆவரேஜ் ஆல்ரெடி படிச்சோமா, சார் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுமே முக்கியமானது. முக்கியமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்கறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, சரியா? அடுத்தது HCF அண்ட் LCM. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட், நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே. இது எல்லாமே நான் எழுதுனா 13 டாபிக்ஸ், சரியா?
அடுத்தது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த டாபிக்ஸ் என்ன படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வீக்கா தான் இருக்குன்னா இது மட்டும் நீ நல்லா படிச்சுட்டு போனாலே என்ன பண்ணலாம், மேக்ஸ்ல ஒரு 15க்கு மேல என்ன பண்ண முடியும், உங்களால நிச்சயமா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதுபோல டைம் இருந்துச்சுன்னா இந்த டாபிக் என்ன படிச்சுக்கோங்க. சரியா? மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங், பார்ட்னர்ஷிப். ஸோ நீங்க வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நல்லா படிச்சாலே போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் போட்டுடலாம். ரேஷியோ நல்லா படிச்சா பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுடலாம். டைம் இருந்து அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய வேலை வந்து என்ன அப்படின்னா, இந்த 16 டாபிக்ஸையும் ஒரு நோட்ல எழுதி 1 2 3 இந்த மாதிரி எழுதிட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, பேசிக் கிளாஸ் வந்து என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டாபிக்லயும் 100 PYQ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்தாலே மேக்ஸ்ல என்ன பண்ணலாம், 100% ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ பிராக்டிஸ் பண்ணதுக்கு பின்னக்கிள் SSC GD புக் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.